ஆஸ்திரேலியா ஆர் இந்தியா? பங்களாதேஷ் பத்தி எல்லாமே மறந்துட்டோம். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க கேமும் இருந்துச்சு. ஸோ இந்த பெருசாக அவங்க எந்த இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு கேம் ஜெயிச்சாலுமே பெரிய விஷயம். இருக்கட்டும் சாண்டோப்பா பாபர் அஸ்லாமே பரவாயில்ல, அந்த அளவுக்கு 17 பாலுக்கு 4 ரன் அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிருக்க பெரிய டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாரு. ஸோ சகிப்புள்ளா அங்கே காட்டுறாரு. பட் இட்ஸ் நாட் எனஃப். அந்த இருக்க மொத்த 3 டீமும் பார்த்தா இந்த டீம் வந்து ரொம்ப கேப் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த குரூப் பொறுத்த வரைக்கும் 5 டீமே மோசமாக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமான டீம் 3 வெளியே போயிருச்சு, மொத்தம் 2 டீம் உள்ள வந்துருச்சு. அதான் அவங்க எப்போ அவங்க கிரிக்கெட்டை மாத்துறாங்களோ அப்போதான் உருப்பிடுவாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த படுக்க போட்டு பால் முட்டிக்கு மேலே எந்திரிக்காம அந்த பிச்சில் விளாண்டே இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அவங்க எல்லா ஊருக்கு கூப்பிட்டு நான் ஒரு இந்தியா கூட 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன், நான் ஆஸ்திரேலியா கூட 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன், நியூசிலாந்து கூட 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு பிரோஜனம் கிடையாது. ஒரு சல்லி பைசே பிரோஜனம் கிடையாது. ஆப்கானிஸ்தான் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்காங்க.